ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நோக்கியாவோட ஒரு பட்ஜெட் ஃபோன் தான் இருக்குது, நோக்கியா C20 ப்ளஸ். ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் இதோட ப்ரைஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் ஆக்சுவலி இங்கே வந்து மென்ஷன் பண்ணல. ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த ஃபோன் வந்து இந்தியாவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, நோக்கியாவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட எல்லா பிராண்ட்ஸும் இந்தியாவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அவன் ஒருத்தன் மட்டும்தான் இந்தியாவில் செய்ய மாட்டேங்கிறான். அவனும் செஞ்சானா ஐஃபோன்ஸ்லாம் விலை கம்மியாக இருக்கும். ஸோ பார்ப்போம் எப்போ செய்ய ஆரம்பிக்கிறான்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியான்னு வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஓஷன் ப்ளூ கலர் தான் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. அப்புறம் நம்மக்கிட்ட இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 3GB ரேம் ப்ளஸ் 32GB. சரி, ஓகே, இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபோனே வந்து கொடுத்துட்டாங்க. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கெட் ஸ்டார்டட், அப்புறம் ப்ராடக்ட் அண்ட் சேஃப்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ். ஸோ பரவாயில்ல, இந்த ப்ரைஸ் பாயிண்டில் கேஸ் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் இருக்குது. இது ஆக்சுவலி ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் கிடையாது, 10 வாட் சார்ஜர் தான். ஆமாம், 5 volts 2 amps. ஸோ இது வந்து ஒரு 10 வாட் சார்ஜர் தான். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேபிள் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சேட்லி வந்து மைக்ரோ USB கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம ஃபோனோட சீலை வந்து ஃபர்ஸ்ட் எடுப்போம். ஃபோன் ஆனால் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சுருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்பில் நீங்கள் 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே S20 FEயும் OnePlus 8யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணித்தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. பட் நல்ல விஷயம் என்னென்னா, இந்த சீப் ஃபோன்ஸில் வர மாதிரி கிளாசி பிளாஸ்டிக் கொடுக்காம இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மேட் கோட்டிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோன் வந்து டச் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அதே சமயத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மச்சஸும் ஸ்க்ராச்சஸும் பெருசாக ஆகுறதில்ல. அப்புறம் ஃபோனோட திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆனால் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 9.35 mm. அப்புறம் வெயிட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 204.7 grams. அப்புறம் இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு மைக்ரோ USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் இருக்குது. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரிபிள் ஸ்லாட்க்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ தாராளமாக 2 சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணலாம். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன் ப்ளஸ் வால்யூம் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 2 கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ளூ கலர், அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரே கலர். ஸோ இந்த 2 கலரில் எந்த கலர் நல்லா இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் கேட்கலாம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எங்கேன்னு கேட்கலாம். ஸோ சேட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லை. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டியூ ட்ராப் நாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட சின் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் இந்த பட்ஜெட்டில் வர எல்லா ஃபோன்ஸோட சின் சைஸும் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் இருக்கும். அதனால் எந்த வித பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இந்த சின் சைஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோக்கியா பிராண்டிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க முன்னாடி. ஸோ உங்களுக்கு வந்து இப்படி சின் சைஸில் வந்து நோக்கியா பிராண்டிங் கொடுத்துருக்கிறது வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து இதோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். ஸோ இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 inch. இதில் வந்து IPS LCD பேனல் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க.
பரவாயில்ல, இவங்க நினச்சிருந்தா இந்த பட்ஜெட்டில் வந்து டிஎஃப்டி பேனல் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அப்படி யூஸ் பண்ணாமல் ஐபிஎஸ் பேனல் நமக்கு வந்து தராங்க. அப்புறம் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஹெச்டி ப்ளஸில் தான் வந்து இருக்குது. இப்போ ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கண்டிப்பாக அது வந்து 60 ஹெர்ட்ஸில் தான் இருக்கும். அப்புறம் ஸ்க்ரீனோட ரேஷியோன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அது வந்து 20:9 தான் வந்து இருக்குது. அப்புறம் இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நம்ம கலர் மோட்ஸ்லாம் பெருசாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியாது. ஒயிட் பேலன்ஸ் மட்டும் நம்மளால் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு சப்போஸ் வந்து வார்மராக வேணும்னா நீங்கள் வந்து வார்மராக வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து கூலராக வேணும்னா நீங்கள் வந்து கூலராக வந்து வச்சுக்கலாம். அப்புறம் டார்க் மோட் வேணும்னாலுமே நீங்கள் அதை ஆன் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராசஸர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து யூனிசாக் ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. யூனிசாக்கில் என்ன மாடல்னால் ஒரு நிமிஷம் நான் பார்த்துக்கிறேன், பேர் வந்து ரொம்ப பெருசாக வரும். யூனிசாக் SC9863ன்னு ஒரு ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேசிக்கான ப்ராசஸர் தான். ஏன்னா இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 28 நானோமீட்டர் ஃபேப்ரிகேஷன்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ 28 நானோமீட்டர் ஃபேப்ரிகேஷன் வச்சு ஒரு சிப்செட் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த பட்ஜெட்டில் வந்து மோஸ்ட் எல்லோரும் 12 நானோமீட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இதோட ப்ரைம் கோரும் பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ் A55 தான் வந்து செய்கிறாங்க. ஸோ கார்டெக்ஸ் A55 பார்த்தீங்கன்னா எல்லாருமே பவர் எஃபிஷியன்சிக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்து ப்ரைம் கோராகவே கார்டெக்ஸ் A55 வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் சுத்தமாக வந்து இந்த ஃபோனில் வந்து எதிர்பார்க்க முடியாது. சும்மா ஒரு பேசிக் டாஸ்க், சும்மா ஃபோன் பேசுகிறதுக்கு, அப்புறம் மெசேஜ் பார்க்குறதுக்கு, வாட்ஸ்அப், அது மாதிரி சின்ன டாஸ்க்கு இந்த ஃபோன் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணிடும். அப்புறம் இந்த ஃபோனோட யூஐயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி இல்லை, இதில் வந்து ஆண்ட்ராய்டு கோ தானே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு இந்த ப்ராசஸர் போதும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து பெரிய 4950 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 mAh பேட்டரின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நமக்கு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் தரல, 10 வாட் சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நம்ம வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் எதிர்பார்க்க முடியாது. அடுத்து இதோட கேமராஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இதோட ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 8 MP, அப்புறம் 2 MP டெப்த் இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனில் என்னென்ன கேமரா மோட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம வந்து பார்க்கலாம். நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பேனோராமா இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது. ஸோ போர்ட்ரேட் மோடில் பார்த்தீங்கன்னா சூப்பரான விஷயம்னா நம்ம வந்து பொக்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நிறைய ஹை அண்ட் ஃபோன்ஸில் கூட இந்த ஆப்ஷன் வந்து தரல. ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம் தான். அப்புறம் ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது. அவ்வளோதான், வேறு எந்த ஆப்ஷன்ஸுமே நமக்கு வந்து தரல. வீடியோ மேக்ஸிமம் எது வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ ரெசல்யூஷன் ஸோ பரவாயில்லையே, இது வந்து 1080p வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. நான் வந்து 720p மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுமோன்னு நான் வந்து நினச்சேன். சரி, ஓகே, இப்போ அதோட சாம்பிள் ஷாட்ஸ்லாம் பார்க்கலாம். அடுத்து இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பியூர் கோ எடிஷன் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கோ எடிஷன் ஸ்டாக் ஆண்ட்ராய்டுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி என்ட்ரி லெவல் ஃபோன்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபோன்ஸ்க்குலாம் வந்து சாஃப்ட்வேர் நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகணும்ன்ட்டு ஸ்டாக் ஆண்ட்ராய்டே கொஞ்சம் டியூன் டவுன் பண்ண வெர்ஷன் தான் வந்து இந்த கோ எடிஷன் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனராக ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த வித ப்ளோட்டர்ஸுமே தெரில. மை ஜியோ மட்டும்தான் ஒரே ஒரு ப்ளோட்டர், மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா க்ளீனாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது எந்த செக்யூரிட்டி பேட்ச், எந்த மந்த் செக்யூரிட்டி பேட்சில் இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். அபவுட் ஃபோன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11 தான் வந்து இது ஆஃப்கோர்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் செக்யூரிட்டி பேட்ச் பார்த்தீங்கன்னா ஜூலை 5 தான் வந்து இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஒரு மாதம் தான் பின்னாடி வந்து இருக்குது. அப்புறம் ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ அவைலபிள் இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.31 GB வந்து யூஸ்ட். ஸோ அரௌண்ட் வந்து 25.69 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. அப்புறம் இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து தருவாங்களா இல்லைன்னு தெரியல. ஆக்சுவலி நோக்கியா அதை பற்றி கன்ஃபார்மாக சொல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா 2 years ஆஃப் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 2 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்டேட்ஸ் வரும். ஒரு மேஜர் அப்டேட் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஆண்ட்ராய்டு 12க்கான அப்டேட் வந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த ஃபோனோட பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ், அதாவது 2GB RAM + 32GB வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9000. அப்புறம் 3GB RAM + 32GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ நோக்கியா படி பார்த்தீங்கன்னா 1GB ரேமோட விலை வந்து 1000 ரூபா போல். ஸோ இந்த ஃபோன் அந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு 8000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அது வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த ஃபோன் வந்து யாரெல்லாம் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா, ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ் தான். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து யாரெல்லாம் கீபேட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து வராங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து செட் ஆகும்.
ஏன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் நமக்கு ஸ்பெக்ஸ் அதிகமாக ரெட்மி, ரியல்மி, ஓப்போ, விவோ ஃபோன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபோன்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ளோட்வேர்ஸு, ஆட்ஸு, யூஐ எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இந்த ஃபோன் வாங்கி கொடுத்தோம்னா இவங்களுக்கு வந்து பக்காவாக வந்து செட் ஆகும். ஏன்னா அதோட யூஐ ரொம்ப க்ளீனாக ரொம்ப சூப்பராக இருக்குது, பேசிக்காக ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த ஃபோன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ஃபோன்ஸ் வந்து அவங்க வந்து ஈஸியாக வந்து ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த ஃபோன் வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத வந்து கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.